கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நாம் சுகமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் சித்தம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். யோசியா என்கிற ராஜாவை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார். யோசியா கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக வாழ்ந்தவன். யோசியாவுக்கு பிறகாக அவனுடைய குமாரனாகிய சல்லூம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அவனிடத்துல சொல்லுகிறாரு, உன் தகப்பன் போஜனம் பானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த யோசியாவின் மகனாகிய சல்லூமுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தரை அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சுகவாழ்வை கட்டளிடுகிறார். ஆனால் எதன் அடிப்படையிலே அவர் நமக்கு சுகவாழ்வை கொடுப்பார் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே நற்கிரியைகளை செய்யும்படிக்காகவே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக, ஏழை எளியவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, நெருக்கப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர்களாக, நீதியும் நியாயம் செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே சுகமாக வாழ்ந்திருக்க செய்கிறார். அப்படி நாம் செய்கிற பொழுதுதான் அதுதான் நாம் கர்த்தரை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு சுகவாழ்வை கொடுப்பது உண்மைதான். ஆனால் நாம் தேவ சித்தத்தின்படி இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த நற்கிரியைகளை செய்து நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் சுகமாய் வாழ முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதுதான் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். முதலாவது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்திருக்கிறார். எரேமியா 23:6வது வசனத்திலே, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்படும் பொழுது நாம் இந்த உலகத்திலே சுகமாய் வாழ முடியும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யும்படிக்காகவே அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால நம்மை எந்த நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார், எந்த நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாத்திரமே விடுதலை பெற முடியும். அவரே மன்னிக்கிறதற்கு தயப்படுத்த தேவன். அவருடைய இரத்தத்தினால நம் கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவம் நீங்க கழுவியை சுத்திகரித்து நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிழைக்கிற அந்த ஆத்துமா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக முயற்சி செய்கிற பொழுது கர்த்தர் அவர்களை இந்த உலகத்திலே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இரவுல தூங்குவதற்கு கூட சுகமான நித்திரை இல்லாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு காணப்படுகிறாங்க. ஆனா சங்கீதம் 4 என்ன சொல்லுகிறது? சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுகிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நற்கிரிகளை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது நாமும் இரவிலே படுக்கும்போது சமாதானத்தோடு ஒரு சுகமான ஒரு நித்திரை பண்ண முடியும். ஆகையினால தான் கர்த்தர் அந்த சுக வாழ்வை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறாரு. எப்ப அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு, பாவங்கள் போக கழுவப்பட்டு நம்முடைய ஆத்துமா அவருக்குள் பிழைக்கும் பொழுது, நாம் அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்திலே நிறைவேற்றும் பொழுது, நமக்கென்று முன்வைத்திருக்கிற நற்காரியங்களை நற்கிரிகளை நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுக வாழ்வை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் சுகமாய் வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அந்த சுக வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நற்காரியங்களை செய்து நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை திருப்தியாய் நாம் நிறைவேற்றுகிற பொழுது நிச்சயமாகவே இரவு வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுக வாழ்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்து நிமித்தமாய் தங்கள் வாழ்க்கையிலே பலவிதங்கள சஞ்சலம், தவிப்பு, பயம், கலக்கம், ஆண்டவரே குறைவு, இழப்புகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளே வாழ்வு அற்றவர்களா இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு விசை கூட நீ மனமிறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆத்துமா பிழைக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற அந்த நற்கிரிகளை செய்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சுகமான அந்த வாழ்வை அனுபவிக்கிற கிருபையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் சுக வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.